ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த சற்று நேரம் வேதத்திலிருந்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 118:5 மற்றும் சங்கீதம் 120:1. சங்கீதம் 118:5, சங்கீதம் 120:1. தெய்வ செய்தியின் தலைப்பு நெருக்கத்திலே விசாலம் அல்லது நெருக்கத்தில் விடுதலை. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 118:5. நெருக்கம் என்றால் என்ன? தோல்விகள், பாடுகள், ஒடுக்கம், கஷ்டம், நஷ்டம், நொறுக்கப்படுதல், கஷ்டத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் தத்தளித்து கொண்டிருத்தல், தீமைகள், கவலைகள், கண்ணீர், துக்கம், பலவீனம், சுகவீனம், வேதனை, ஆத்மாவில் வேதனை, துக்கம், சரீரத்தில் வேதனைகள், சோர்வுகள், இவர்கள்தான் நெருக்கம். இப்பொழுது நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சங்கீதம் 118:5 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 118:5. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆம், இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் நெருக்கமான சூழ்நிலையில இருக்கும்போது என்னென்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்பதை குறித்து நான் பார்த்தோம். தோல்விகள், நெருக்கம் என்றால் தோல்விகள், பாடுகள், ஒடுக்கம், கஷ்டம், நஷ்டம், நொறுக்கப்படுதல், கஷ்டத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருத்தல், தீமைகள், கவலைகள், கண்ணீர், துக்கம், பலவீனம், சுகவீனம், வேதனை, ஆத்மாவில் வேதனை, துக்கம், சரீரத்தில் வேதனைகள், சோர்வுகள், இவைகள்தான் நெருக்கம். இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க ஒரே வழி இயேசு மட்டும்தான். இயேசுவால் தான் நாம் சகல தீமையான காரியத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை விடுதலை கொடுக்க முடியும். இயேசுதான் ஒரே வழி சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எப்பேற்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும் விடுவிக்க முடியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல, நாடோறும் கர்த்தரை கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 86:3 சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு நாள் மட்டுமல்ல, ஆபத்து நேரத்தில் மட்டும் இயேசுவை நாம் கூப்பிடக்கூடாது, ஜெபிக்க கூடாது. எல்லா நேரமும் நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை கூப்பிட வேண்டும். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தரோ எப்பொழுதும் உருவாடி கொண்டிருக்கணும். கர்த்தரோடு நாம் எப்பொழுதும் உருவாடி கொண்டிருக்கணும். ஆபத்து நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரமும் எல்லா நிமிடமும் நாம் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நெருக்கம் எல்லாருக்கும் உண்டு. நெருக்கம், பாடுகள், கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. நெருக்கம் ஏழைகளுக்கும் உண்டு, பணக்காரருக்கும் உண்டு. குடும்பத்திலே நெருக்கம், வேலை செய்கிற இடத்திலே நெருக்கம், சபையிலே நெருக்கம், ஊழியத்திலே நெருக்கம், பாடுகள், இவை எல்லாம் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். யார் மூலமாக நெருக்கம் வருகிறது? நண்பர்கள் மூலமாக நெருக்கம், பாடுகள், சகோதரிகள் மூலமாக நெருக்கம், தீமையான காரியங்கள், பெற்றோர்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக நெருக்கம். இப்படியாக நெருக்கம் பல வழிகளிலும் வருகிறது. சத்துரு மூலமாக நெருக்கம். வேதம் சொல்கிறது,
உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று கூறுகிறது. நெருக்கம் யார் மூலமாக வந்தாலும், எந்த வழியாக வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுப்பவர் இயேசு ஒருவர் மட்டுமே. இயேசுவால் மட்டும்தான் முடியும் நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க. இயேசுவால் மட்டும்தான் முடியும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நெருக்கப்படுகிற காலங்களில் இயேசுதான் நமக்கு தஞ்சம், புகலிடம். இயேசுதான் நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பு என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 9:9 இப்படியாக சொல்லுகிறது, இயேசுதான் நமக்கு தஞ்சம், புகலிடம் என்று. இயேசுவின் கரம்தான் நம்மை விடுவிக்க முடியும். சங்கீதம் 54:7 வாசித்தோம் என்றால், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்குவார். எப்பேற்பட்ட பெரிய நெருக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். கவலைப்படாதீர்கள், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை யாரும் அசைக்க முடியாது. அவர் நம்மை போஷிக்கிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், மாறாவை நீரை மதுரமாக மாற்றுகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட நெருக்கங்கள், பாடுகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் அவரிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுக்க அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். சங்கீதம் 34:5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து அவரோடு உறவாடி கொண்டிருந்தோம் என்றால் நான் ஜெபித்து விடுதலை பெறலாம், ஜெயத்தை பெறலாம். நம்முடைய முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நாம் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். சங்கீதம் 34:10 இவ்வாறாக சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். ஒரு நன்மையும் குறையப்படாது. நமக்கு எந்த தீமையும் வராது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகள் கூட தாட்சியிருந்து பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ எந்த நன்மையும் குறைவுபடாது. அவர் நம்மை நிறைவாய் நடத்துவார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம் நீங்கும். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு செபிக்கும் போது நம்மிலும் அதிக பலவான்களாய் இருக்கிறவர்களுடைய கைக்கும், பலத்த சத்துரு கைக்கும், பகைவனுடைய கைக்கும் நம்மை தப்பிக்க விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளை காட்டிலும் அதிக பலவான்களாய் இருக்கலாம். உலக பிரகாரமாக அவங்க பலவனாய் இருக்கலாம். நம்மளை விட அவர்கள் பலத்த ஜாதியாக இருக்கலாம். நம்மளை காட்டிலும் அவர்கள் எல்லா விஷயத்திலும் உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் பலத்து இருந்தாலும் நம்மை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் வேதம் இப்படியே தெளிவாக சொல்கிறது, நம்மிலும் அதிக பலவான்களாய் இருக்கிறவர்களுடைய கைக்கும், பலத்த சத்துரு கைக்கும், பகைவர்களுடைய கைக்கும் நம்மை தப்புவிக்க விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 18:3-6 வரைக்கும் நாம் அதை வாசித்து பார்த்தால் தெரியும். சங்கீதம் 18, 17, 18 வசனங்களையும் வாசிப்போம். ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆபத்தில் இருக்கிற அவனை தப்புவிக்கிறவர். அது மட்டுமல்லாமல் அவனை கனப்படுத்துவார். நம்மை நெருக்கத்திலிருந்து நம்மை நீக்கி கர்த்தர் நம்மை அவர் கனப்படுத்துவார். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதிமாவான். ஆமென்.
நம்மை அவர் கனப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வம். ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஆம், நாமும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆராதிக்க நாம் அசாதாரணமானவர்கள். ஆமே, நம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மாலே எல்லாம் செய்ய முடியும். அவனை பிரபுக்கள் முன்பாகவும் ராஜாக்கள் முன்பாகவும் உட்கார பண்ணுவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நம்மை அவர் பிரபுக்கள் முன்பாகவும் ராஜாக்கள் முன்பாகவும் அவர் நம்மை உட்கார பண்ணி அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அங்கே அடைக்கப்பட்டார்கள். ஆமேன். நெருக்கம், பவுலுக்கும் சீலாவுக்கும் நெருக்கம், தீமையான காரியங்கள், ஆமேன், நெருக்கங்கள். ஒடுக்கப்பட்டு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். ஆனாலும் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள். சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. பவுலும் சீலாவையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போகும்படி செய்யவில்லை. காரணம், பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். ஆம், நாம் கர்த்தரை துதிக்கும் போது எப்பேற்பட்ட ஒடுக்கம், இடுக்கமான நெருக்கங்கள் இருந்தாலும் நாம் கர்த்தரை துதித்து அவரை நாம் புகழும் போது கர்த்தர் நம்மை நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்து விசாலமான இடத்திலே கொண்டு வந்து அவர் நம்மை வைக்கிறார். ஆம், அதே போல பேதுரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். பேதுருவுக்காக அங்கே சபையார் அனைவரும் ஜெபித்தார்கள். ஆம், பேதுரு சிறைச்சாலையிலிருந்து அவன் வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். காரணம் ஜெபம். முதலாவது பார்த்தோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டு அவர் கர்த்தரை துதித்தார்கள். துதிக்கும் போது நமக்கு விடுதலை, நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. இங்கே பேதுரு சிறைச்சாலை அடைக்கும் போது சபையார் அனைவரும் ஜெபித்தார்கள். ஆமென். அந்த ஜெபத்தின் மூலம் பேதுரு சிறைச்சாலையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஜெபிக்கும் போது நமக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். அதே போல யோசேப்பும் அதே போல சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டான். அதான் வேதம் சொல்கிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று நாம் சங்கீதம் 118:13 வாசிக்கிறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு அவர் உதவி செய்தார். ஆமென். எக்காரணத்தை கொண்டும் கர்த்தர் நம்மை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். நம்மளை நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து அவர் நம்மளை காப்பாற்ற அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். யோசேப்பை சிறைச்சாலையில் அழைத்தார்கள். போர்த்திபார், ஆமென், வீட்டிலே அவன் வளர்க்கப்பட்டான். அங்கே போர்த்திபாருடைய மனைவி நிமித்தம் ஆபத்து வந்தது. யோசேப்புக்கு போர்த்திபார் மனைவி நிமித்தம் ஆபத்து வந்து சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டான். யார் மூலமாக சோதனைகள் வந்தாலும், யார் மூலமாக நமக்கு ஒடுக்கம் நெடுக்கம் வந்தாலும் கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்து அவர் நம்மை விடுவிக்க அவர் நல்லவரும் வல்லவருமாகி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான். பத்தேமி என்கிற குருடன், அவனுக்கு நெருக்கம், என்ன நெருக்கம், அவனுக்கு அன்பார்வை இல்லாதவனாய் காணப்பட்டான். அது நிமித்தம் பர்தேமி என்கிறவனுக்கு நெருக்கம் காணப்பட்டது. அவன் குருடனாகியிருந்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், சத்தமாய் கூப்பிட்டான், உண்மையாய் கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய நெருக்கங்கள், ஒடுக்கங்களை கர்த்தர் நீக்கி அவனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆமென். நம் தேவனால் எல்லாம் கூடும். மனாசே
கர்த்தரை நோக்கி கெஞ்சி மிகவும் தாழ்மையுடன் கூப்பிட்டான். ஆமென். நாம் அப்படியாக கர்த்தரை நோக்கி நாம் தாழ்மையுடன் கெஞ்சி அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை கூப்பிடும்போது நிச்சயமாக நமக்கு அவர் சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2 நாளாகவும் 33 அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். மனோசே கர்த்தரை கெஞ்சி மிகவும் தாழ்மையுடன் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். அது தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனை ரட்சித்தார். அதை சங்கீதம் 55:16 நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் கெஞ்சி தாழ்மையுடன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு சுகத்தையும் பலனையும் உற்சாகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்னாள் அவளுக்கு குறைவு காணப்பட்டது. என்ன குறைவு? குழந்தை இல்லாத ஒரு குறைவு அன்னாள் எடுத்து காணப்பட்டது. கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தாள். வெகு நேரம் ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் குறைவை நெருக்கத்திலிருந்து அன்னாளை கர்த்தர் விடுவித்தார். அழகான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அன்னாளை நினைத்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவரை நினைப்பார். நினைத்தருளி நமக்கு பலனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படியாக வேதத்தை நாம் பார்த்தோம் என்றால் அனைவருக்கு கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமீன். நெருக்கத்தில் இருக்க ஜனமே, ஒடுக்கத்தில் இருக்கிற ஜனமே, சகோதரனை நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து அவர் உங்களை விடுவித்து உங்கள் துன்பத்தெல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். யாக்கோவெனும் சிறு பூச்சியை பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோவெனும் சிறு பூச்சியை பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவா. உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். என் யாக்கோவே, என் யாக்கோவே, என் யாக்கோவே, நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது வேரை பரவச் செய்திடுவே. நீ பூத்து கைத்து பூமியை நிரப்பிடுவா. உனது வேரை பரவச் செய்திடுவே. நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவா. உன் தூளை எண்ணத்தக்கவன் யார் உண்டு? உன் தூளை எண்ணத்தக்கவன் யார் உண்டு? என் யாக்கோவே, என் யாக்கோவே, என் யாக்கோவே, நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஆமென். இயேசு நமக்கு துணையாய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு பலன் தருகிறார். அவர் நம்மை நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்து அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறார், பலன் தருகிறார்.
ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்க நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான நாளுக்கு நன்றி உண்மை சோத்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்துறை உமக்கு சோத்திரம். நீ செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், ஆண்டவரே எங்களுக்கு செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் 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 தாராளமாய் செய்திரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆம், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நீர் எங்களை செழிப்பாக வைத்திருக்கிறது. இன்னும் செழிப்பாக நீ எங்களை வைக்கப் போகிறது. அதுக்காக நன்றி. இரட்டிப்பான நன்மையினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை முடிசூட்டுகிறீர். ஆமேன். ஆவிக்குரிய காரியத்திலும் பூமிக்குரிய சகல காரியத்திலும் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையினால் முடிசூட்டுகிறீர். அதற்காக நன்றி. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.